டூட பொறுத்த வரைக்கும் அது ஒரு காலேஜ் பேக்ட்ராப் கதை தான். எல்ஐகேல கொஞ்சம் ஆக்ஷன் இருக்குறாங்க. இப்போ அடுத்த கதை கேட்டுட்டு இருக்குது என்ன சொல்றாருன்னா, முழுக்க ஆக்ஷன் படம் தான், நானும் ஆக்ஷன் தான், எங்க நாங்க எடுத்த அருவா வெட்டாதா, நானும் மதுரைக்காரன் தான் அப்படின்னு டைலாக்லாம் வந்து பேசி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காப்ல போல. முதலில் பிரதீப் ரங்கநாதனா இருக்கணும். பாத்தீங்கன்னா ஒரு நடை உடை பாவனை பேச்சு கீச்சலாம் ஒரு பக்கம் பிரபுதேவா, ஒரு பக்கம் தனுஷ், அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இதை வச்சு ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. மேடையில் பேசுறது முதல் கொண்டு நான் இல்ல அப்படி இப்படின்னு தனுஷ் மாதிரியே பேசுறாரு, தனுஷ் மாதிரியே கை வச்சுக்கிறாரு. ஏதோ நிகழ்ச்சிக்கு வரப்ப தனுஷ் மாதிரியே தான் நடந்து வர்றாரு. அது வந்து இயற்கையா ஒரு சில விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆனா பரவாயில்ல, இது டிட்டோவா இருக்கலாம். ஆனா வந்து ஒரு ஸ்டேஜ்ல பண்றது பார்த்தா ஆர்டிபிஷியலா தெரியுது. இப்படியே போனா வண்டி ஓட்டுறது கஷ்டம் தான். அதனால வந்து கரை சேராது. இன்டர்வியூ கொடுத்து டூ ஸ்டாக் விட்டு படம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஓட்டிடுவாங்களாங்கிற பயப்படாப்புல என்னன்னு தெரியல. ஏன்னா சமீபகாலமாக அதான் நிறைய நடக்குது. படத்தை பார்த்துட்டு பேசுங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று 1000 கோடி அடிக்குங்க, டிக்கெட்டை கிழிச்சு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க அப்படின்றலாம் ஏதாவது ஒன்று சொல்லி ட்ரோல் ஆயிரும், வேணான்னு நினைக்கிறாப்லே நினைக்கிறேன். இன்டர்வியூ கொடுக்கணும், ப்ரொமோஷனுக்கு வரணும்னா வரலாம், மனம் இருந்தால் மார்க்கப் வந்துங்கிற மாதிரி மனசு இருந்தால் என்னாலும் பண்ணலாம். ஏற்கனவே பெரிய அளவில் ஹைப் இருந்தாலும் பரவாயில்ல, ஹைப்பும் இல்லை. ஸோ சிவகார்த்திகேயன் போயிட்டு அப்போ என்னமோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். செப்டம்பர் 5 மதராசி திரைப்படம் வெளியாக இருக்குது. அமரன் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்த திரைப்படம். அதை தொடர்ந்து இந்த படம் வெளியாக இருக்குது. ஆனால் பெரிய அளவில் ஹைப் எதுவுமே கிரியேட் ஆகலையா? என்ன ரீசன் நினைக்கிறீங்க சார்? அமரனுக்கு முன்னாடி அயலான் வந்து ஒரு பெரிய சிவகார்த்திகேயனுக்கு ஒரு தோல்வி படம் தான், பெரிய அளவில் தோல்வி படம். அடுத்து அமரன் வந்தது. அமரன் வந்து ஒரு பெரிய ஹிட்டு, யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஹிட்டு. சம்பளத்தை உடனே பல மடங்கு ஏற்றிட்டாரு. அடுத்த உடனே என்ன பண்ண போகிற படம் யாருன்னா ஏஆர் முருகதாஸ், சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் அனிருத் மியூசிக்கில் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து போய் இப்போ ரிலீஸ் டேட் வரைக்கும் வந்து நிற்கிது. இடையில ஒரு ட்ரெய்லர் விட்டாங்க, அதுக்கு பிறகு ஒரு சாங் ஒன்று அவரே அந்த நெல்சன் ஸ்டைலில் ஒரு சாங்லாம் கூட பண்ணாங்க. எல்லாம் முன்ன கலவையாக விமர்சனம் வந்தாலும் கூட 5ஆம் தேதி படம் இப்போ ரிலீஸ்க்கு வந்திருக்கு. இதில் முக்கியமாக படத்துக்கு ஏன் கொஞ்சம் ஹைப் குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஏஆர் முருகதாஸ் சமீபத்தில் அவர் பண்ண சிக்கந்தர்னு ஒரு ஹிந்தி படம் பெருசாக போல, தமிழில் அவர் பண்ண இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு சில படங்கள் போகாதனால அந்த படத்துக்கு கொஞ்சம் ஹைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த ஏஆர் முருகதாஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் சைடில் வந்து ஓரளவுக்கு ஒரு விஷயம் உள்ள ஒரு நபர் தான். ஏன்னா அது ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. ரமணாவாக இருக்கட்டும், கத்தியாக இருக்கட்டும், துப்பாக்கியாக இருக்கட்டும், அந்த மாதிரி படங்களில் ஸ்கிரிப்ட் வந்து பரபரப்பாக இருக்கும். பட் அதை இந்த காலகட்டத்துக்கு எப்படி அடாப்ட் பண்ணி மாற்றி இதை பண்ணியிருக்கிறாருன்னு தெரியல. பட் படத்தோட ட்ரெய்லரில் 2 கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஒரு ஆக்ஷன் படமாக தான் இருந்துச்சு. ஆக்ஷன் படம் தான். ஆக்ஷன் படம் கொஞ்சம் அளவுக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய நபர் தான். அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த படத்துக்கு கொஞ்சம் கலவையான எதிர்பார்ப்புகள் இருக்குது. பட் படம் எப்படி பண்ணி வச்சிருக்கிறாருன்னு தெரியல ஒரு படத்துக்கு வந்து. ஏன்னா இவருக்கு ரொம்ப முக்கியமான படமாக இருக்குது. ஆமாம், ஏஆர் முருகதாஸ்க்கு தமிழில் ஒரு ஹிட்டு கொடுத்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஹீரோவை கூப்பிட்டு வர்றாரு, ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டு வர்றாரு, ஒரு புது காம்போவில் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது இந்த படம் ஹிட் பண்ணி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. ஒரு மெனக்கெடுத்து தான் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருப்பார். அது 5ஆம் தேதி ரிலீஸு. கலவையான விமர்சனங்களாக இருந்தாலும் இந்த ட்ரெய்லரை பற்றி அவர்கள் தனியாக ஏஆர் முருகதாஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. விஜய் வைத்து எடுத்த சர்க்கார் படமாகட்டும், ரஜினியை வைத்து எடுத்த தர்பார் படமாகட்டும், சமீபத்தில் சல்மானை வைத்து எடுத்த சிக்கந்தர் படமாகட்டும் பெரிய அளவில் தோல்வி சந்திச்சது இல்லையா? ஸோ கடைசி நம்பிக்கை சிவகார்த்திகேயன் இந்த மதராசி திரைப்படம் தான். ஸோ அந்த அழுத்தம் வந்து முருகதாஸ் அவர்களுக்கும் இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இருந்திருக்கும், சிவகார்த்திகேயனுக்கும் இருந்திருக்கும். சிவகார்த்திகேயன் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளணும், இவர் வெற்றியை கொடுத்தாகணும். ஆமாம், ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஒரு 35 கோடி ரூபாய் 50 கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் ஏற்றிட்டு வந்து நிற்கிறாரு. அந்த 50 கோடி சம்பளத்தை அப்படியே தொடரணும், அடுத்த கட்டத்துக்கு தொண்டு போனால் ஒரு பெரிய வெற்றி கொடுத்தாகணும். அமரனை விட ஒரு வெற்றி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் சிவகார்த்திகேயன் இருக்காரு. இவர் நான் டைரக்டர்னு ப்ரூஃப் பண்ணி 2வது இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த படம் தான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ 2 பேருக்குமே ஒரு கடுமையான ஒரு டெஸ்ட் தான், ஆசிட் டெஸ்ட் சொல்லுவாங்க அரசியல், அது மாதிரி ஒரு ஆசிட் டெஸ்ட் தான் 2 பேருக்குமே. இவர் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அவர் வெற்றி கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் படம் வருது. அதனால கொஞ்சம் மெனக்கெடுத்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன எல்லாரும் சொல்கிறாங்கன்னா அது ஏஆர் முருகதாஸ் படத்தில் உள்ள சீன்ஸ் மாதிரி இருக்குது, ரிப்பீட்டடா அந்த கத்தி துப்பாக்கி அந்த மாதிரியான படங்களில் உள்ள சீன்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் அதுக்குள்ள ஏதாவது ஒரு நாட்டு இருக்கும்ல, கண்டிப்பாக ஒரு கதை ஒன்று வச்சிருப்பாரு, அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆடியோ லான்ச் கூட சமீபத்தில் வைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. ஆடியோ லான்ச் வைப்பாங்களா, டைரெக்டாகவே படத்துக்கு போயிடுறாங்களாங்கிறதும் தெரியல. இப்போ வரைக்கும் பெருசாக அதை பற்றின இல்லை. ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் 2 பேருமே இருக்கிறாங்க. குறிப்பாக சர்க்கார், தர்பார் இந்த 2 படங்களை காட்டிலும் அதிகமாக ஏஆர் முருகதாஸ் வந்து விமர்சனத்துக்குள்ளான திரைப்படம் வந்து சிக்கந்தர். ஆனால் அந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போது முருகதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா என் மேலே எந்த மிஸ்டேக்குமே இல்லை,
அப்போ வந்து சல்மான் கான் அவர்கள் லைஃப் த்ரெட் இருந்துச்சு. ஸோ வந்து நைட் ஷூட் தான் எடுப்போம். நைட் ஷூட் எடுத்துட்டு அதை பகலாக கன்வெர்ட் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதையும் தாண்டி சல்மான் கான் அவர்கள் ஷூட்டுக்கே வரமாட்டார் ஒழுங்கா அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வைக்கிறார் இல்லையா? இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, சினிமாவில் இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு விஷயம். ஒரு படம் ஓடலைன்னா நான் கேட்ட வசதிகளை தயாரிப்பாளர் செய்து கொடுக்கவில்லை, நான் சொன்ன மாதிரி ஹீரோ நடிக்கலை, லேட்டாக வந்தார் அப்படின்னு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லுவாங்க. ஆனால் வந்து திறமையாளன்னு கேட்டால் அப்படின்னா நீங்கள் கிடைக்கிற பொருளை வச்சு அதில் ஒரு மேஜிக் செய்யறது தான் புத்திசாலித்தனம். இப்போ தீனான்னு ஒரு படம் உங்களுக்கு கிடைக்குது. அந்த படத்துக்கு இப்போ பண்ணுறப்ப ஒரு ஸ்டார் ஹீரோ வர்றாரு. அந்த ஸ்டார் ஹீரோவை வச்சு அவருக்கு என்ன படம் பண்ணோம் பண்ணிட்டீங்க. அப்போ அங்கே ஒரு ஏஆர் முருகாஸ் ஒரு டேரக்டராக ப்ரூவ் பண்ணிட்டாரு. அடுத்து ரமணான்னு ஒரு படம் பண்ணிட்டீங்க. ரமணாவுக்கு முன்னாடி விஜயகாந்த் வந்து ஒரு கமர்ஷியல் டேரக்டராக ஹீரோவாக இருக்கிறார். கமர்ஷியலாக வந்து ஒரு சில படங்கள் போச்சு, வீரவளஞ்சம் மண்ணு அப்படி இப்படின்னு தொடர்ந்து ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தார். சில படங்கள் போச்சு, போகாமல் இருந்துச்சு. டோட்டலாக வந்து விஜயகாந்த் நீங்கள் மாற்றுறீங்க. அது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா, கண்ணம் தெறிக்க கண்ணு சிவக்க டயலாக் பேசின விஜயகாந்த் அப்படி சாஃப்டாக ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக ஒரு வகுந்தெடுத்த ஒரு தலையில் இன்செர்ட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் பிளாக் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் யோசிச்சிங்கல்ல. இப்போ கிடைக்கிற ஸ்பேஸில் விளையாடுறது தான் வீரன். நீங்கள் அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சல்மான் கான்னு ஒரு பெரிய ஹீரோ கிடைச்சிருக்காரு, ஹிந்தி ஒரு பெரிய கிரவுண்ட் கிடைச்சிருக்கு, எல்லாம் கிடைச்சா கூட அவங்க என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை வச்சு ஒரு வித்தை காட்டுறதான ஒரு திறமை. அப்போ வந்து இது சினிமாவில் தொடர்ந்து சொல்கிறது தான். இப்போ என்ன ஏதாவது தோல்வி படம் அமைஞ்சு போச்சுன்னா நான் கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. டேரக்டர் சரியாக பண்ணல, ப்ரொடியூசர் சரியாக பண்ணல, மழை வந்துருச்சு, இப்போ ப்ரொமோஷன் சரியாக பண்ணல. ஆனால் நல்ல படத்தை வந்து என்னைக்காதான் கொண்டாடிடுவாங்க. குணா படத்தை வந்து 30-35 வருஷம் கழிச்சு இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் பலரும் கொண்டாடுறாங்க, அந்த பாட்டை எடுத்து போடுறாங்க, ரிலீஸ் போடுறாங்கன்னா அன்னைக்கு அந்த 35 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இது 30 வருஷம் கழிச்சு கொண்டாட போகிறாங்க படத்துக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ வந்து அந்த ஒரு கணிப்பு தான். இப்போ சல்மான் கான் லேட்டாக வச்சா நீ கதையை மாற்றுங்கன்றேன். ஆனால் இன்னொரு தரப்பில் சொல்கிறாங்க, அவங்க தரப்பில் சொல்கிறாங்க சல்மான் கானோட இன்டர்ஃபியர் நிறையா இருந்துச்சு ஸ்கிரிப்டில். ஓகே, அதுதான் படத்துக்கு பெரிய குழப்பமாக வச்சு இவர் ஒரு சீனை சொல்கிறது, அவர் ஒரு சீனை சொல்கிறது, இது மாதிரி மாற்றி எடுங்க, இந்த மாதிரி இதை எடுங்க, 2 பேரும் சேர்ந்து குழப்பி அதை வந்து ஒரு மாதிரி புளியம் பிரியாணியாக மாறி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அது குற்றச்சாட்டுலாம். ஆனால் ஒரு பெரிய தோல்வி படம். ஆனால் அந்த தோல்விக்கு இவரும் ஒரு காரணமாக தான் இருப்பார், அப்படி தான் சொல்லப்படும். ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய வாய்ப்பை விட்டியப்பா, இவ்வளோ பெரிய இதை வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னு கேட்பாங்க. அப்போ முருகதாஸும் அதில் வந்து அது என்ன சொல்கிறது, ஃபுல் கிரெடிட் எடுக்காட்டி கூட ஒரு தோல்விக்கு ஒரு 50% கிரெடிட் இவரும் இருந்திருக்கலாம். ஒன்று அதை மேட்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இல்லை அவர் தக்கன கதையை மாற்றிருக்கணும். ரெண்டுலையும் விட்டதும் இவரும் குறையதான். ஆனால் இந்த சினிமாவில் இதை தொடர்ந்து நீங்கள் சொல்கிற இந்த குற்றச்சாட்டை வந்து தோல்வியான பிறகு சொல்லுவாங்க. இதே ஜெயிச்ச பிறகு ஒரு சில படங்கள்லாம் ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க, அந்த படம் வேணால் டேரக்டர் வேணாம், நீங்கள் பெரிய டேரக்டர், அந்த டேரக்டரும் அந்த ப்ரொடியூசரும் படம் ரிலீஸ் ஆகிற முதல் நாள் வந்து அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டான், இதான் அவனை பார்க்குற கடைசி நாள் அப்படின்னு பண்ணார். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆனவனே ஒரு வாரத்தை சக்ஸஸ் மீட் வச்சு 2 பேரும் கட்டி பிடிச்சி 2 பேரும் காக்டைல் பாட்டிலாம் கொடுத்து டான்ஸ்லாம் ஆடி வீடியோ போட்டாங்க. ஆனால் அந்த சொல்லிட்டு போனது ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் நைட்டு அந்த டேரக்டர் பார்த்து சொன்னது, இனிமேல் நான் வாழ்க்கையில் அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்ட்டு பண்ணார். ஆனால் வெற்றி வந்து உங்களை மாற்றிடும். அப்போ தோல்வி அடைஞ்சா மாறி மாறி குற்றச்சாட்டிக்கிறது, வெற்றி அடைஞ்சா கட்டிப்பிடிச்சு கொண்டாடிக்கிறதுங்கிறது சினிமாவோட வாரிக்கையான விஷயம் தான். அது இந்த விஷயத்தையும் அவர் தான் சொல்லியிருக்காரு. மதராசி படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முருகதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக நிறைய பேட்டிகள் கொடுக்குறாரு. ஆனால் ஹைப் வந்து எதுவுமே கிரியேட் ஆகலை. ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஏன் பேட்டி கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறதா இன்ன வரைக்கும் வந்து கேள்வியாக இருக்குது இல்லையா? ஒருவேளை இனிமேல் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? கடைசி நேரங்களில் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன் கொடுக்கணும். ஏன்னா பராசக்தி படத்தினுடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, நம்ம விருதுபாக போயிட்டு இருக்கு. ஒருவேளை நிறையா இன்டர்வியூ கொடுத்து லூஸ் ஸ்டாக் விட்டு படம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஓட்டிடுவாங்களாங்கிற பயப்படாப்புல என்னன்னு தெரியல. ஏன்னா சமீப காலமாக அதான் நிறைய நடக்குது. படத்தை பார்த்துட்டு பேசுங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று 1000 கோடி அடிக்குங்க, டிக்கெட்டை கிழிச்சு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க அப்படின்றதெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லி ட்ரோல் ஆயிரும், வேணான்னு நினைக்கிறாப்புலே தெரியல. ஏன்னா இன்டர்வியூ கொடுக்கணும், ப்ரொமோஷனுக்கு வரணும்னா வரலாம், மனம் இருந்தால் மார்க்கப் வந்துங்கிற மாதிரி மனசு இருந்தால் என்னாலும் பண்ணலாம். ஏற்கனவே பெரிய அளவில் ஹைப் இருந்தாலும் பரவாயில்ல, ஹைப்பும் இல்லை. ஸோ சிவகார்த்திகேயன் பேட்டி அப்போ என்னமோ அவங்களுக்குள்ள ஒரு சிவகார்த்திகேயன் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற அந்த படம் ப்ரொமோஷன்லங்க படத்துலேருந்தே கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாதிரி தான் நமக்கு. மதராசி அப்படிங்கிற டைட்டிலே வந்து இங்கே ஒட்டாத மாதிரியே இருக்குது இல்லையா? மதராசின்னு ஆல்ரெடி ஒரு படம் அர்ஜுன் படம் வந்துச்சு, அதுவே பெருசா போல, அந்த படம் போல. இந்த டைட்டிலே சொன்ன மாதிரி ஒரு ஒட்டாத மாதிரி தான் இருக்கு. இது வந்து நார்த் இந்தியாவில் நீங்கள் வந்து இப்போ மும்பை டெல்லியில் போனீங்கன்னா சென்னையிலேருந்து வர்றவங்க மதராசின்பாங்க. அதை கொண்டு வந்து இங்கே இந்த போட்டிருக்க நமக்கு ஒரு அந்நியப்பட்ட டைட்டில் தான் இருக்கு. இது ஏன் சூஸ் பண்ணாங்க, யார் பண்ணாங்க, ஒரு கதைக்கு அந்த அந்த டைட்டில் தேவைப்பட்டிருக்கா என்னங்கிறது தெரியல. படம் பார்த்த பிறகு தான் நமக்கு தெரியும். பிரதீப் ரங்கநாதன் 100 கோடி ரூபாய் படத்தை கொடுத்துருக்காரு. அவர் நடிப்பில் வெளியான 2 படங்கள் பெரிய ஹிட்டு. ஸோ அவருடைய அடுத்த படத்துக்கு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கு. டியூடும் படம் முடிஞ்சிருச்சு, எல்ஐகேவும் படம் முடிஞ்சிச்சு. 2 படமே தீபாவளிக்கு வர போறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு.
எப்படி எடுத்துக்கிறது இதை? இல்லை, 2 படமே இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 படத்தையும் முடிவு பண்ணது வந்து ஓடிடி தான். இப்போ வந்து டூடு தான் வந்து வரும் அப்படின்னு இவங்க தரப்புல இருந்து ஒரு விளம்பரத்தை கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆமா, அதுக்கு பிறகு எல்ஐகேவும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனலா வந்து டூடை கொண்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி ஓடிடி ஒரு ப்ரெஷர் போட்டிருக்கு. அப்படின்னா இல்ல 2 படமுமே ஒன்னா வரப்போகுது, ஒரு ஹீரோ தீபாவளிக்கு வந்து 2 படம் வரப்போகுது அப்படின்றாங்க. அதெல்லாம் முந்தி வந்திருக்கு, சர்வசாதாரணமா வந்திருக்கு. சின்ன தம்பி பெரிய தம்பியும் இன்னொரு படமும் பழையவன ரோஜாவோ வளையவனச்சோலையோ ஒரு சத்யராஜ் படம், ஒரே தீபாவளிக்கு சத்யராஜ் படம் 2 படம் வந்துச்சு. அதெல்லாம் மணிவண்ணன் டேரக்டர் படம் 2 படம் வந்துச்சு. அதெல்லாம் இருந்திருக்கு. ஆனா அன்னைக்கு வந்து படங்கள் வந்து 100 நாள் 300 நாள் 350 நாள்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு தீபாவளிக்கு 10 படம் ரிலீஸ் ஆகும். தியேட்டர்கள் அதிகமா இருந்துச்சு. அதனால அந்த காலகட்டங்கள் வேற. இன்னைக்கு வந்து தியேட்டர் கம்மியாயிருச்சு. 1000-1200 தியேட்டர் தான் இருக்கு. 1200 தியேட்டர் அதிகமா இருக்கு, ஆனா சீட் கம்மியாயிருச்சு. அப்படிங்கும் போது உங்களுக்கு தியேட்டர் கிடைக்கிறதுக்கு பிரச்சனை. ரெண்டாவது ஒரே ஹீரோ பண்றப்ப ஏதாவது ஒரு படத்தை கண்டிப்பா காலி பண்ணிடும் அப்படிங்கிற அதெல்லாம் ஒரு குழப்பம் இருக்கு. இப்போ வந்து டூடை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஓடிடி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறதாக ஒரு தகவல் வருது. இல்லை நாங்கள் தான் வருவோம்னு அவங்க சைட்லேருந்தும் ஒரு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதாக சொல்றாங்க. இதில் யார் முந்த போறா அப்படிங்கிறது தெரியல. டூடு தான் வந்து கொண்டு வர்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யறதாக ஒரு தகவல் சொல்றாங்க. குறிப்பா ஒரே நாள்ல ஒரே ஹீரோட 2 படம் ரிலீஸ் ஆகுறதுல என்ன மாதிரியான சிக்கல் வரும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன சிக்கல் வரும்னா, உங்களுக்கு ஒரே மாதிரியான கதை அம்சம் உள்ள படமா இருந்ததுன்னா அது சிக்கல் வரும். பிரதீப் ரங்கநாதனுக்கு அந்த சிக்கல் வரும். ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து வேற ஜோனில் படம் பண்ண முடியாது. ஒரு படத்துல போலீஸ் ஆஃபீஸரா இருக்கிறாரு, ஒரு படத்துல வந்து ஒரு லவரா இருக்காரு, லவ் பாயா இருக்காரு, ஸ்டூடெண்டா இருக்காரு, ஒரு படத்துல வந்து ஒரு ஃபேமிலி மேனா இருக்காருன்னு காட்ட முடியாது. எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்டா தான் இருக்கும், ஒரே பேட்டர்னா தான் இருக்கும். அப்படிங்கும் போது அது சிக்கல் வரும். மற்ற ஆர்டிஸ்ட்க்கு வருமாங்கிறது கூட எனக்கு சந்தேகம் தான். இப்போ ஒரு கேரக்டர் ரோல் பண்றாரு ஒருத்தர், இப்போ வந்து அது இன்னொரு படம் ஒரு ஹீரோவா பண்றாரு, அந்த படம் ஒரே நாளில் வருந்தா கூட தெரியாது. 2 படத்துலயும் ஹீரோ ஒரே ஆளு, 2 படத்தையும் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு சிக்கலாயிரும். ஏன்னா அவருக்கு அந்த மீட்டர் தாண்டி வேற கதை பண்ணவும் முடியாது. இப்போ அந்த ரவுண்டுக்குள்ளதான் அந்த சர்க்கிள்குள்ளதான் பண்றப்ப அது பிரதிபிரங்கான ஆட்களுக்கு பெரிய சிக்கல் வரும். ரெண்டாவது ஓடிடி நிறுவனங்களை வந்து 4 வாரத்தில் படம் ரிலீஸ் பண்ணணும். எப்படி ஒரே ஹீரோ படம் ஒரே ஹீரோ வந்து 2 படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க? அது ஒரு சிக்கல் இருக்கு. அதனால வந்து அது வந்து பிரதிபிரங்கானதுக்குலாம் அது பெரிய ஒரு சூசியல் கட்டம் தான். ஒரே தீபாவளியில் 2 படம் வர்றது அது கண்டிப்பாக தயாரிப்பு நிறுவனங்கள் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது தியேட்டர் ஷேரிங் பெரிய சிக்கல். தீபாவளியை பொறுத்த வரைக்கும் பைசன் கருப்பு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு. கருப்பு வேணா தள்ளி போறதா சொல்றாங்க. ஆனா அவங்க தீபாவளி கொண்டு வரதுக்கு அவங்களும் முயற்சி பண்றாங்க, தீபாவளிக்கு வந்துடணும். அப்படி பார்த்தா தியேட்டர் கம்மியாயிருமே. எப்படி பைசன் கொண்டு தான் குறைஞ்ச வச்சு ஒரு 450-500 தியேட்டர் கொண்டு வருவாங்க. மிச்சம் 600 தியேட்டரை எப்படி ஷேர் பண்ணி போடுவாங்க? எல்ஐகே வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே இது வரைக்கும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆயிருக்கு. ஒரு 500-600 தியேட்டர் போட்டால் தான் அவங்க எடுக்க முடியும். இப்படி பல சிக்கல் இருக்கு. ப்ரொடக்ஷன் காஸ்ட் வைஸ் சிக்கல், தியேட்டர் கிடைக்கிறத சிக்கல், ஒரே ஹீரோ வந்து 2 படத்தில் பண்ற சிக்கல், இப்படி பல சிக்கல் இருக்கு. அவளை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. 2 படம் ஓடினா நல்ல விஷயம். ஒரு படம் ஓடி ஒரு படம் ஓடாம இருந்தா கூட போறோம். ஆனா 2 படமே சுமாரான ஒரு டாக் வந்ததுன்னா வச்சு செஞ்சிருவாங்க இல்லையா? இல்ல, முழுக்க ஒரு அதிர்ஷ்டத்தின் உச்சத்துல இருக்கிறார் பிரதீப் ரங்கநாதன். கதை அப்படி அமைஞ்சிச்சு. பிரதீப் ரங்கநாதனுக்கு நடிச்ச அந்த கதாபாத்திரத்தில் யார் நடிச்சிருந்தாலும் ஓடிடும். அப்படி ஒரு கதை லக்கா அமைஞ்சது. அடிச்சிருந்தா பெரிய அளவுல கிட்ட இருக்கும். லவ் டுடே பொறுத்த வரைக்கும் லவ் டுடேல யாரும் நடிக்கலாம். ஒரு புது முகங்கள் தெரியாத முகங்கள் நடிக்கலாம். அந்த கதை எப்படி. அதே மாதிரி டிராகனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நடிப்புல நடிச்சு புளிஞ்செல்லாம் அந்த படத்தோட வைக்கலாம். அந்த கதையை வந்து ஒரு அப்பா அம்மா பையன் சென்டிமெண்ட்டுங்கிறது எவருக்குரியான சென்டிமெண்ட். அதுக்குள்ள போய் உட்காந்துட்டாப்புல. அடுத்தடுத்த படங்கள்ல தான் ஒரு ஹீரோவா இப்ப என்ன சொல்றாருன்னா, ஆக்ஷன் படத்துக்கு கதை கேட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு கதை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த 2 ஆக்ஷன் படம் இருக்கா? இல்ல, எல்ஐகே வந்து ஆக்ஷன் பண்றாங்க. அதுல ஒரு போர்ஷன் ஆக்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரோபோட்லாம் சண்டை போடுற மாதிரி எல்லாம் சீன் இருக்காங்கல்ல, அந்த வரலாறு சொல்றாங்க. இப்ப டூடை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காலேஜ் பேக்ட்ராப் கதை தான். ஆனா இதுக்கு எல்ஐகேல கொஞ்சம் ஆக்ஷன் இருக்குறாங்க. இப்ப அடுத்த கதை கேட்டுட்டு இருக்கிறது என்ன சொல்றாருன்னா, முழுக்க ஆக்ஷன் படம் தான், நானும் ஆக்ஷன் தான், நாங்க எடுத்த அருவா வெட்டாதா, நானும் மதுரைக்காரன் தான் அப்படின்னு டைலாக்லாம் வந்து பேசி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காப்ல போல. முதலில் பிரதீப் ரங்கநாதனா இருக்கணும். பாத்தீங்கன்னா ஒரு நடை உடை பாவனை பேச்சு கீச்செல்லாம் ஒரு பக்கம் பிரபுதேவா, ஒரு பக்கம் தனுஷ், அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. ஏன்னா அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்காங்க. ரஜினிகாந்த் மாதிரியே அந்த காலகட்டங்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நளினிகாந்த் வந்தாரு, அந்த காத்துன்னு ஒரு நிறைய பேர் இருந்தாங்க. ஒன்றும் பண்ண முடியல. யோகராஜ்னு ஒருத்தர் இருந்தார். இவருக்கு சரியான உதாரணம் அப்படின்னா பாக்கியராஜ் மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து யோகராஜ்னு ஒருத்தர் வந்தார். அதே மாதிரி கண்ணாடி போட்டிருப்பார், அதே மாதிரி விக்கலா வச்சிருப்பாரு. டைலாக் மாதிரி அப்படித்தான் பேசுவார். ராசா தீ ஒன்ன காணணும்னு ஒரு பாட்டுலாம் இருக்கும், பயங்கர ஹிட். பாக்கியராஜ் மாதிரியே பண்ணுவார். ஒரு படம் ஓடிச்சு, 2வது படம் ஓடிச்சு. அதுக்கு பிறகு அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போ அது காணாம போச்சு. தனித்துவம் இல்லைன்னா நீங்க அங்கே சினிமாவில் நிற்கவும் முடியாது. அது வந்து ரஜினிகாந்துக்கு ரொம்ப பொருந்தும். ஏன்னா அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ல இருந்து வர்றாங்க நடிகர்கள். தியேட்டர்ல இருந்து வரணும், நிறைய மேக்கப் போடணும், வெள்ளையா இருக்கணும், கர்லிங் ஹேரா இருக்கணும், கண்ணு பெருசா இருக்கணும், சத்தமா பேசணும் அப்படின்ற காலகட்டத்தில் சினிமா இருந்துச்சு.
ஏன்னா அவங்க எல்லாம் ஸ்டேஜ்ல இருந்து நடிச்சு வந்தவங்க. ஸ்டேஜில் நடிச்சு என்னன்னா ஸ்டேஜில் கடைசியில் இருக்கவனு கேட்கணுங்கிறக்கா சத்தமாக பேசுவாங்க. அப்படி ஒரு ஃபார்மெட்டில் இருக்கப்ப கருப்பா, ஒரு ஒல்லியா, ஒரு லென்த்தியா ஹேரோ அப்படி வந்து பேசுறது, படப்படன்னு பேசுறது, நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் அவர் பேசுறது கூட புரியுன்றது கூட இது வந்துச்சு. ஆனால் அதவே தனக்கு ஸ்டைலாக மாற்றிக்கிட்டார். எதுக்கு தன்னை மைனஸ் சொன்னாங்களோ அதை ஸ்டைலாக மாற்றி அதில் அடிச்சு நீ போய் நிற்கிறார். அப்போ தனித்துவம் இல்லைன்னா வந்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. முதலில் வந்து இவராக இருக்கணும். அவர் மேடையில் பேசுறது முதற்கொண்டு நான் இல்லை அப்படி இப்படின்னு அப்படி தனுஷ் மாதிரியே பேசுறாரு, தனுஷ் மாதிரியே கை வச்சுக்கிறாரு. ஏதோ நிகழ்ச்சிக்கு வரப்ப தனுஷ் மாதிரியே தான் நடந்து வர்றாரு. அது வந்து இயற்கையா ஒரு சில விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆனா பரவாயில்ல. இது டிட்டோவா இருக்கலாம். ஆனா வந்து ஒரு ஸ்டேஜ்ல பண்றது பார்த்தா ஆர்டிபிஷியலா தெரியுது. ஏதோ தன்னடக்கத்தை வர வச்சு பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, அதெல்லாம் வந்து நிறைய தெரியுது. அது ஏன் பண்றாப்புல ஒரு யங் ஹீரோ உங்களுக்கு என்ன தனியான அடையாளத்தை ஏன் உருவாக்கிடல அப்படிங்கிறது தெரியல. இப்படியே போனா வண்டி ஓட்டுறது கஷ்டம் தான். அதனால வந்து கரை சேராது. தனக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை ஒரு கிரியேட் பண்ணிக்கணும். 2 படம் ஓடுனது வந்து அந்த கதை. ஆனா இனிமேல் பண்றக்கூடிய இடத்துல தனித்துவமான ஒரு விஷயத்தை அவர் கையில் எடுக்கலன்னா ரொம்ப டேஞ்சரு. ஆனால் இப்போ என்ன வர்ற தகவல்னா ஆக்ஷன் கதை கட்டிட்டு இருக்காருங்கிறது அதை விட அதிர்ச்சியா இருக்கு. அதனால இந்த படம் எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் அவர் அடுத்த அகலக்கால் வைக்கிறாரா? இல்ல, அகலக்கால் வச்சுதான் பல பேர் உள்ள போயிருக்காங்க. இப்ப பரத்துல எடுத்துட்டு வச்சுங்க. பரத் அழகா, ஆமாமா, அதாவது பரத்தினுடைய காலகட்டம் எப்படின்னா இந்த ஜெமினி கணேசன் காலகட்டம் மாதிரி. ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பையன், ஒரு லவபிள் பையன், ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய பையன், இந்த காதல் வெயில் அந்த மாதிரியான படங்கள் பண்ணிட்டு இருந்தான். கூட படங்கள் பண்ணியிருந்தாப்புல திடீர்னு என்ன பண்றாரு, நானும் ஆக்ஷன் தான் சொல்லிட்டு பேரரசை போய் ஜாயின் பண்ணி அவரும் நான் அடிச்சா பொறி பறக்கும் அப்படின்னு பழனிடா அப்படின்னு பேச ஆரம்பிச்சாப்புல. அதுக்கு இன்னொரு படமும் ஆக்ஷன் படம் பண்ணாப்புல. 2-3 படம் வருஷம் அடி. அப்போ வந்து அந்த இடத்த மிஸ் பண்ணிட்டார். இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்க முடியல பரத். ஏன்னா பரத்துக்கு உண்டான இடம் இன்னைக்கு வரைக்கும் காலியா இருக்கு. அந்த இடத்த இவர் பிடிக்கவும் முடியல, விட்ட இடத்த பிடிக்கவும் முடியல, அடுத்த இடத்துக்கு போகவும் முடியல. இது ஒரு பெரிய சிக்கல். அப்ப நமக்கு என்ன வருமோ அதை நீங்க பண்ணணும். பிரதீப் ரங்கநாதனுக்கு நல்ல கதையை சூஸ் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்கு. தன்னை எப்படி கதைக்குள்ள உட்கார வைக்கணும்னு நாலேஜ் இருக்கு. அப்ப நீங்க இண்டிவிஜுவலாவே நீங்க ஒரு வேலையை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு ஓட்டலாம். இந்த 2 படமும் டிராகனும் லவ் டுடேயும் போனது கதை தான். இனி அடுத்து வரக்கூடிய படம் எப்படி இருக்கு, அது வந்து இவர் உட்காராரா இல்லாட்டி இது மீண்டும் அதே மாதிரி பண்ண போறாருங்கிறதெல்லாம் படம் முடிச்சு தான் தெரியும். குறிப்பா விக்னேஷ் சிவனுக்குமே ஒரு வெற்றி தேவைப்படுது இல்லையா? அஜித் படம் விடாமுயற்சி அந்த கதைக்கு போல வேற கதை அவர் பண்ண வேண்டியது. கடைசி நேரத்தில் வந்து கதையை ஒழுங்கா பண்ணலன்னு வந்து அமுச்சு விட்டாங்க. ஸோ வந்து பிரதீப் ரங்கநாதன் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு விக்னேஷ் சிவனே மேடையில் பேசினார் இல்லையா? ஸோ அவருக்குமே ஒரு வாழ்த்து இருக்கு இல்லையா அந்த படத்தை இட்டு கொடுக்கும். விக்னேஷ் சிவனை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோழிலாம் இப்போ அவர் தாண்டி தனி ஜெட்டில் போகிற அளவுக்கு ஒன் டாப்ல. ஆனால் தனக்கு இண்டிவிஜுவலான ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது. இந்த படம் ஓடி தான் தன்னை வந்து தக்க வச்சுக்கணுங்கிற அவசியம் பொருளாதார ரீதியாக சொல்கிறேன் கிடையாது. ஆனால் ஒரு டேரக்டராக தன்னை தக்க வச்சுக்கணும். ஏன்னா காத்து வாக்கு 2 காதல் வந்து பெருசாக போல, விஜய் சேதுபதி சம்பந்தம் பெரிய ஸ்டார் காஸ்டோட வந்த படம் பெருசாக போல. அப்போ அடுத்த இவர் வந்து கண்டிப்பாக தன்னை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு படம் பண்ணியே ஆகணும். ஒரு டேரக்டராக சொல்கிறேன், டேரக்டர் தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும். அது என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. சீமான்லாம் கூட அந்த படத்தில் இருக்கிறாரு. ரோபோ வில்லனா வருது. எஸ் சூர்யா வந்து ஒரு டைம் டவரில் போனால் ரோபோவாக இருக்கிறார் அப்படிங்கிற நிறைய கதைகள் படத்தை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள்லாம் வருது. பட் அது என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப நன்றி. சினிமா தொடர்பான பல்வேறு விஷயங்கள் எங்களை பகிர்ந்து கொண்டீங்க. எனக்கு நன்றி.